ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். ஏழை எளியோர், விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து செயல்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு கிரண் சௌத்ரி இன்று பிஜேபியில் இணைந்தார். இந்திய கடற்படை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து நடத்தும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். இந்நாளின் அடையாளமாக மரக்கன்றையும் பிரதமர் பல்கலைக்கழக வளாகத்தில் நட்டார். வரலாற்று சிறப்புமிக்க நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு முன் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகம் தொடங்கப்படுவது நாட்டின் கல்வித்துறைக்கு சிறப்பான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் நாலந்தா பல்கலைக்கழகம் இளைய சமுதாயத்தின் எதிர்கால கல்வித் தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வருகையையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாசன பயிற்சி மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தமது காணொலி பதிவுகளை மக்களிடையே தினமும் பகிர்ந்து வருகிறார். இன்று முதுகுவலியிலிருந்து நிவாரணம் பெறும் வகையிலும் செரிமான செயல்முறையை மேம்படுத்துவதற்காகவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஷஷாங் ஆசனா குறித்து காணொலியை அவர் பகிர்ந்துள்ளார். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது காணொலி பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் யோகா பயிற்சி அளித்து வரும் திருமதி லலிதா யோகா கலையின் நன்மைகள் குறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். யோகா என்றால் இணைதல் என்பது பொருள். உடல், மனம் இரண்டும் ஆன்மாவோடு இணைந்து செயல்படுவதே யோகாவாகும். யோகா என்பது ஆசனங்கள் மட்டும் இல்லை. யோகாவில் தியானம், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் உள்ளன. உடற்பயிற்சியினால் தசைகளின் இறுக்கம் குறைந்து நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடல் உபாதைகள் தடுக்கப்படும். மூச்சு பயிற்சியினால் ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். மூளை சுறுசுறுப்படையும். தியானத்தினால் நிம்மதி, அமைதி, ஆனந்தம் அனைத்தையும் நாம் பெறலாம். மன அழுத்தத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபடலாம். யோகாவை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் செய்யலாம். யோகாவின் மூலமாக ஆரோக்கியத்தையும் அழகையும் பெறலாம். இதனிடையே நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருமதி மலர்விழி தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவ மாணவியர், பயிற்சி மருத்துவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் பெற யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும், மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் மாமருந்து யோகா என்றும் மக்களிடையே இந்த பேரணியில் எடுத்துரைக்கப்பட்டது. உணவு பழக்கங்களால் ஏற்படும் மாரடைப்பு போன்ற பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள யோகா உதவி செய்வதாகவும் மருத்துவர்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 3வது முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏழை எளியோர், விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனுக்கான திட்டங்களையும் செயல்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் பொறுப்பேற்றவுடன் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு முதல் பணியாக வருவாய் ஆதரவு திட்டத்தின் 17வது தவணையை பிரதமர் விடுவித்துள்ளதாக திரு எல். முருகன் தெரிவித்தார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைத்தவுடன் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக முதல் நிகழ்ச்சியாக வாரணாசியில நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கான சன்மான நிதியை கிட்டத்தட்ட 9,28,00,000 பேருக்கு 17வது தவணையாக 2,000 ரூபாய் தவணை தொகையை முதல் தவணையாக இன்றைக்கு விடுவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் விதைகள் வாங்குவதற்கு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குவதற்கு, கூலி கொடுப்பதற்கு இந்த தொகை மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதே போல விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு 3 கோடி
ட்ரோன் தீதி, அதாவது ட்ரோன் அக்காக்கள் என்று சொல்லக்கூடிய 3 கோடி பேரை லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த லட்சியத்தின் பேரில் இந்தியா முழுவதும் இந்த ட்ரோன் டெக்னாலஜி சகோதரிகளுக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஹரியானாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு கிரண் சௌத்ரி இன்று பிஜேபியில் இணைந்தார். புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, பிஜேபி மூத்த தலைவர் திரு மனோகர்லால் கட்டார் உள்ளிட்டோர் முன்னிலையில் பிஜேபியில் அவர் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கிரண் சௌத்ரி, ஹரியானா மாநில மக்களின் நன்மைக்காக தாம் தொடர்ந்து பாடுபடப் போவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இந்திய கடற்படை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து நடத்தும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மீனவர்களும் இந்த ஒத்திகையில் பங்கேற்குமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் காவல்படையினர் படகுகளில் சென்று ரோந்துப் பணிகளை மேற்கொண்டனர். அக்கரைப்பேட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியன்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர காவல்படையினர் 9 குழுக்களாக பிரிந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி கடலோர பகுதிகளில் ஆரோக்கியபுரம், கோவளம், சின்னமுட்டம், மணக்குடி ஆகிய கிராமங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோவளம், திருவிடந்தை, மாமல்லபுரம், பூஞ்சேரி, கல்பாக்கம், வயலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. பிறந்தநாள் கொண்டாடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்திக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் மீதான தங்களின் ஈடுபாடு உங்களை மிக பெரும் உயரங்களுக்கு இட்டுச் செல்லும் என்று கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் குடிநீர் தட்டுப்பாடு நீடிக்கிறது. தண்ணீர் லாரிகளின் பின்னே நீண்ட வரிசையில் மக்கள் தண்ணீருக்காக காத்திருக்கின்றனர். சங்கம் விகார், வசந்த் விகார், சாணக்கியபுரி, விகாஸ்புரி, பட்டேல் நகர், கீதா காலனி, கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனிடையே தில்லி அரசு தலைநகருக்கு தேவையான தண்ணீரை விடுவிக்க ஹரியானா அரசு மறுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹரியானாவில் இருந்து உற்பத்தியாகும் வசிராபாத் ஆறு வறண்ட நிலையில் உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் திரு கோபால் ராய் கூறியுள்ளார். ஹரியானாவில் ஆளும் பிஜேபி அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தண்ணீரை விடுவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். அருணாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்ட் காமெங், பப்பும் பரே மற்றும் திபாங் பள்ளத்தாக்கு மாவட்டங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 415 வெள்ளத்தால் பல இடங்கள் அரித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிர்ஜுலி பந்தேர்தேவா இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீரடையும் வரை கும்டோ சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெங்களூருவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகிறது. நார்த் சவுண்டில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தைவானில் நடைபெற்று வரும் கவோசிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கெயூரா மொப்பாட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பிச்சாமுன் ஒபாட்டினி புட்வை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தெங்கு சிங், பிரியா கொஞ்சங்பம் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லோகேஷ் ரெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தைவான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரெனா சாய்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். ஏழை எளியோர், விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து செயல்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு கிரண் சௌத்ரி இன்று பிஜேபியில் இணைந்தார். இந்திய கடற்படை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து நடத்தும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.